2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவினுடைய மிகப்பெரிய கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் பரிமாற்றம் நடந்ததாக செய்திகள் சில நாட்களுக்கு முன்பு ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக 8 கோடி முதல் 40 கோடி வரை அல்லது 25 கோடி இப்படி இடைப்பட்ட நிலைகளில் அக்கட்சியினர் செலவுக்கு பணம் கொடுத்ததாக செய்திகளை முன்னோல் காட்டி நாம் அறிய முடிந்தது. எல்லா கட்சிகளும் பணம் கொடுத்தாலும் பாரதிய ஜனதா சற்றேறக்குறைய 600லிருந்து 900 கோடி ரூபாய் வரை தமது கட்சி வேட்பாளர்களுக்கு செலவு தொகையாக அவர்கள் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இந்த அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கமாக பிடிக்கப்பட்ட அந்த பணத்தின் பரிவர்த்தனை யார் என்பதை முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டதின் அடிப்படையில் அவர்களில் தொடர்புடைய சிலர் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதற்கு பின்பு பாரதிய ஜனதாவினுடைய மாநில பொருளாளர் SR சேகர் விசாரணைக்குள் கொண்டு வந்து வரப்பட்டார். இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் இயக்குநர் தலைமையகமாக இருந்து நேரடியாக செயல்பாட்டில் இல்லாதவராகவும் மிகப்பெரிய அதிகார தலைமை பொறுப்பில் இருக்கும் கமலயத்தின் அங்கே தங்கி கட்சிக்கு முழுமையாக செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் திரு கேசவ விநாயகம் இந்த பங்குகளை பிரித்து அனுப்புவதில் அவருக்கு இருக்கிற ஒரு தொடர்பு வெளியானது. இந்த அடிப்படையில் கேசவ விநாயகத்தை விசாரிப்பதற்காக CBCID போலீசார் அவரை அணுகிய போது கேசவ விநாயகம் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் அதற்கான தடையாணையை அவர் பெற்றார். இந்த தடையாணை ஸ்டே என்னவென்றால், கேசவ விநாயகம் தம்மை இந்த வழக்கிலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார், அல்லது இந்த வழக்கை அவர் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது உயர்நீதிமன்றம் அதனை முற்றிலுமாக மறுத்தது. ஆனால் அதே நேரம் கேசவ விநாயகத்திற்கு சாத்தியமான சில வழிகாட்டுதல்களை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. குறிப்பாக இந்த வழக்கில் கேசவ விநாயகத்தை CBCID போலீசார் விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டாலோ அல்லது வேறு விதமாக அவருக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தாலும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தை அவர்கள் அணுக வேண்டும் என்ற ஒரு முறைப்பாட்டை அல்லது ஒரு கடினத்துவத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த முறை CBCIDக்கு இது பெரும் சிக்கலாக இருந்தது என்று உச்சநீதிமன்றத்தை அணுகினார். உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஒருவரான கபில் சிபல் நேரடியாக நீதிபதி சூர்யா மற்றும் உஜ்ஜால் முன்னிலையிலே இந்த வழக்கை அவர் வாதாடினார். அப்போது நீதிபதிகள் அப்படி ஒன்றும் இல்லை என்பது போல் சில கருத்துக்களை தெரிவித்த போது உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணைகள் என்ன என்பதை அவர் முழுமையாக வாசித்த பின்பு உச்சநீதிமன்றம் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சில கோட்பாடுகளை நீதிமன்ற மரபுகளுக்கு அடிப்படையில் நியமித்தது. இந்த அடிப்படையில் இனி கேசவ விநாயகத்திற்கு பல்வேறு தடைகள் விசாரிக்க இருக்கக்கூடாது என்றும் கபில் சிபல் கூறினார். அதாவது, நாங்கள் ஒரு சம்மன் அனுப்புவதற்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்பதற்கு இயலவில்லை என்றெல்லாம் அவர் வாதாடிய போது இனி அப்படி இருக்காது என்பது போன்று சொல்லப்பட்டது. இதற்கிடையே இந்த உச்சநீதிமன்றத்தின் நேரடியான வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் இவற்றை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் 2வது முறையாக கேசவ விநாயகம் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இந்த கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் பரிவர்த்தனை இனி ஒன்றாக அது வெளியே வருமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கேசவ விநாயகம் அவர்களின் மூலமாக அவருடைய தொகுதிக்கும் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, சீனிவாசன், மதுரையிலே போட்டிட்ட சீனிவாசன், கருப்பு முருகானந்தம், திருப்பூர் முருகானந்தம்
இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் போட்டியிட்ட போது கட்சியினுடைய தலைமையிலிருந்து அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதின் சிக்கல் இப்போது தொடர்கின்றது. 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்ட போதுதான் இந்த பணத்தை நயனா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதை போட்டு கொடுத்ததாக கட்சியினுடைய தலைமை நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார் நயனா நாகேந்திரன். அவருக்கும் அண்ணாமலைக்குமான முறை தொடர்கின்றது. நயனா நாகேந்திரன் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசையோடு பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வழக்கின் மூலமாக மறுபடி பல சிக்கல்களை கேசவ விநாயகம் சந்திப்பார். அதாவது தமிழ்நாடு பாஜக சந்திக்கப் போகின்றது. இனி துருவி சிபிசிஐடியினுடைய ஆய்வில் இந்த பணம் எப்படி வந்தது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, அப்படி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் எவ்வாறு பணத்தை பதிவு செய்து அதை விநியோகம் செய்தீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் வெளியே வரும். இது தமிழ்நாடு பாஜகவுக்கு பெரும் சிக்கல். குறிப்பாக மாநில தலைவருக்கு அண்ணாமலைக்கும் இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மையில் அவர் லண்டன் போகின்ற பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற அந்த செய்தியினூடே தமிழ்நாட்டில் மிக பெரும் பவர் சக்தியாக, அதாவது அதிகாரங்களை பாஜக தலைமையில் நேரடியாக பிரதமரோடு அமித்ஷாவோடு பேசக்கூடிய ஆளுமையாக, மாநில நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய ஆளுமையாக, இன்னும் பல குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட கேசவ விநாயகத்தின் இந்த சிக்கல் தொடர்கின்றது. இது பாஜகவை ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு அளவிலே அது முடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம்.